நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் 2 and 2A மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி 2A மெயின்ஸ் பற்றி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட குரூப் 2A மெயின்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி டிப்ஸ். நான் உங்கள் மகி. குரூப் 2A மெயின்ஸ் நமக்கு இன்னும் முழுசாக ஒரு 45 days பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் டைம் 1 day கூட வேஸ்ட் பண்ணாமல் ரிசல்ட் வந்தோடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். மெஜாரிட்டி நிறைய பேர் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணாதவங்க இப்போ இந்த செகண்ட்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ப்ரீலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓனாக படித்து பாஸ் பண்ணிடலாம். மெயின்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம யாரோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமியில் இப்போ குரூப் 2A மெயின்ஸுக்கான டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் குரூப் 2 ப்ரீலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, இப்போ ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர் சைட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். தேவைப்படுறவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆர் பின் மெசேஜில் உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமியில் குரூப் 2A மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க டெஸ்ட் பேட்ச் நமக்கு ஒரு 4 விதமாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிற மாதிரி, மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் ஏற்ற மாதிரி, வீடியோ பேட்சஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர் கிளாஸ்ன்னு தனியாக ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதை தனியாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்னு சொல்லிட்டு ஒரு PDF மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். மோஸ்ட்லி ஆஸ்பரன்ஸ் நமக்கு வர எல்லா டவுட்ஸுமே நீங்கள் இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்சோ உங்கள்கிட்ட குரூப் 4 and குரூப் 2க்கான ப்ரீலிம்ஸ் கிளாஸ் கூட அவைலபிளாக இருக்குது. குரூப் 2A மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 20+ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம பேசிக்காக பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் தானே அப்படின்னு தெரியும். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீலிம்ஸ்க்கு எப்படி படிச்சிருப்போம், எல்லாமே எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இதெல்லாம் ஒரு ஒன்லைனர் மாதிரி படிச்சிருப்போம். ஆனால் மெயின்ஸுக்கு நீங்கள் அதை தியரியாக எழுதி கன்வெர்ட் பண்ண தெரியணும். நிறைய பேர் கேட்குறீங்க, நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இப்போ இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கிறேன், எழுத முடியுமான்னு கேட்குறீங்க. அப்படி அந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ஸ்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ஸ்பீடாக எழுதவும் வரணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத வரணும். மெயின்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கான ஷெடியூல் இதுதான். PDF காமிச்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படித்ததோட பல மடங்கு ஆக்டிவோட மெயின்ஸ்க்கு படிக்கணும். ஏன்னா மெயின்ஸ்க்கு நீங்கள் 1 day 7 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த டாப்பிக்கான வீடியோ கிளாஸ் நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா வீடியோ அவங்க கொடுத்துருவாங்க. ப்ளஸ் மெட்டீரியல் உங்களுக்கு PDF கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் படிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜனவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ், அதாவது குரூப் 2A மெயின்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கு அவங்க மேக் பண்ணி கொடுத்துருவாங்க PDF. அதை நீங்கள் பார்க்கணும். அது போக மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டைஸ் சம்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு கிடையாது, ஜஸ்ட் 1 day நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக்ஸ் இதெல்லாம். ஸோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த அளவுக்கு ஃபோக்கஸோடு படித்தா மட்டும்தான் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலுமே உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த கிளாஸ் உங்களுக்கு நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம குரூப் 2A மெயின்ஸ் February 8 நடக்க போகுது. நீங்கள் February 7 வரைக்குமே ஃபுல் டெஸ்ட் நீங்கள் இந்த பேட்சில் சேர்ந்துட்டு போட்டு பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி படிக்கிறத விட டெய்லி டெஸ்ட் போட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் உங்கள் பேட்சில் சேர்ந்துட்டால் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் கொடுத்துருவாங்க. டெய்லி உங்களுக்கு தலைப்பு வாரியாக டெஸ்ட் கொடுத்துருவாங்க. மேக்ஸ், GS இதெல்லாம் நீங்கள் டெய்லி கம்பைன் பண்ணி பார்த்துட்டே போகிற மாதிரி இருக்கும். எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்குமே ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் 3000 rupees வரும். மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா நீங்கள் 7000 பே பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு 4 types ஆஃப் டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. எனி டவுட் இருந்துச்சுன்னா கான்டெக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்வியும் நீங்கள் டவுட்ஸை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் மெயின்ஸ் நம்ம படிக்க போகிறோம், ஒருத்தட்ட ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு 1008 கேள்வி மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ உங்களோட கேள்விகள் அனைத்தையுமே கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாத டீட்டெயில்ஸ் கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது நீங்கள் ஃபுல்லாக கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இல்லை நான் ப்ரிலிம்ஸ் மாதிரியே மெயின்ஸும் வீட்டிலேருந்து படித்து நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னா வீட்டிலேருந்தே படித்து கிளியர் பண்ணுங்கள். உங்களோட சாய்ஸ் தான். ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 2A மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ் இப்போ நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை அகாடமி பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்னங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.